எஸ்டிஆருடைய அரசன் படத்தோட ஷூட்டிங் ஒரு வழியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ நேத்துக்கே படத்துடைய ஃபுல் ஃபிளெஜ்ட் ஷூட்டிங் கோவில்பட்டியில ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா படத்தோட பூஜை அப்படிங்கிறதுமே நடந்து முடிஞ்சிருக்கு. சோ அந்த பூஜைக்கான ஒரு வீடியோ மாதிரி பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. அதையுமே சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கிற இந்த அரசன் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா இந்த கோவில்பட்டியில 20 நாளைக்கு பக்கம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இதை முடிச்சுட்டு படத்துடைய அடுத்த ஷெட்யூல் பாத்தீங்கன்னா சென்னையில ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ சென்னையில பாத்தீங்கன்னா இந்த வட சென்னைக்கான ஒரு செட் ஒன்று போட்டிருக்காங்க. அங்கதான் பாத்தீங்கன்னா படத்தோட அடுத்த ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் இருந்து ஜாயின் பண்ணிட்டாரு. இது போக ஆண்ட்ரியா, கிஷோர் அண்ட் அதர் காஸ்ட் எல்லாருமே இந்த ஷெட்யூல்ல ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த அரசன் படத்துக்கு இன்னும் ஹீரோயின் பாத்தீங்கன்னா பிக்ஸ் ஆகல. நிறைய பேர்கிட்ட டாக்ஸ் தான் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அண்ட் ஹீரோயின் போர்ஷன்ஸ் ஃபைனலா தான் எடுக்க போறாங்க. சோ யார் ஃபீமேல் பண்ண போறா அப்படிங்கிறதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த அரசன் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டில்ஸ்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுல ஒரு ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்துட்டு ஒரு ஜெர்சி ஒன்னு போட்டிருக்காரு. அந்த ஜெர்சில அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மதுரை டைகர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. சோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த படத்துல எஸ்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த ஒரு ஆளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இங்க இருந்து வட சென்னைக்கு போகக்கூடிய ஒரு ஆளா எஸ்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா படத்துல இருக்கலாம். சோ என்ன பிளேயர் அப்படிங்கிறது கிளியரா தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு கபடி பிளேயரா எஸ்டிஆர் இந்த படத்துல வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ வட சென்னை படத்துல தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா கேரம் போர்டு ஆடக்கூடிய பிளேயரா இருப்பாரு. சோ இந்த அரசன் படத்துல எஸ்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா கபடி பிளேயரா இருக்க போறாரு. அண்ட் இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வடச்சென்னை படத்துல தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே பிறந்து வளர்ந்த ஒரு ஆளா இருந்து இருப்பாரு. ஆனா இதுல எஸ்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கக்கூடிய ஒரு ஆளா தான் இருக்க போறாருன்னு நினைக்கிறேன். சோ இங்க இருந்து ஏதாச்சும் ஒரு காரணத்தால வடச்சென்னைக்கு போகக்கூடிய ஒரு ஆளா எஸ்டிஆர் வந்து இருக்கலாம். சோ இந்த மாதிரி தான் படத்தோட கதைக்கெல்லாம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ ஒரு வழியா இந்த அரசன் படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. சோ இப்ப இந்த படத்தை பத்தி வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இதே மாதிரி ஷூட்டிங் போச்சு அப்படின்னா சீக்கிரமா வெற்றிமாறன் படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு அப்படின்னா அப்ப கண்டிப்பா அடுத்த வருஷம் தீபாவளிக்கு இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரதீப் ரங்கநாதனுடைய எல்லைக்கு படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18 ரிலீஸ் ஆக போறது கிடையாது. சோ பிரதீப் ரங்கநாதனுடைய ஃபேன்ஸ்க்குலாம் ஷாக்கிங்கான நியூஸ் அப்படிங்கறத கிடைச்சிருக்கு. சோ இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு தான். சோ எல்லைக்கே டிசம்பர் 18 ரிலீஸ் ஆக போறது கிடையாது. சோ மாறா எப்ப ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் காதலர்கள் தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி 14ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ எதனால இந்த படம் இப்ப போஸ்ட்போன் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஓடிடி அண்ட் சேட்டலைட் ரெண்டுமே விக்கல. இது ஒரு காரணம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 19ஆம் தேதி அவதார் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இப்ப தீபாவளிக்கு தான் பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுடைய டூட் படமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு மாச கேப்ல இந்த எல்லைக்கே படத்தை ரிலீஸ் பண்ணணும் இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனாலதான் இப்ப இந்த படம் வந்து மறுபடியும் போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான மூவ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. சோ இன்னமும் படத்தை தள்ளி போடாம பிப்ரவரி மந்த் படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கு அடுத்து பிரதீப் ரங்கநாதன் என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அவரே டைரக்ட் பண்ணி ஹீரோவா நடிக்க போறாரு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏஜஸ் என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அண்ட் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைஃபை என்டர்டைன் திரைப்படமா இருக்கும் அப்படிங்கிறதையுமே நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் அந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சூர்யாவுடைய சூர்யா 47 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா தான் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லையா. அண்ட் இப்போ இந்த படத்தை பத்தி லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிதாபங்கள் ஃபேமான டிராவிட் அவர் வந்து பார்த்தா இந்த படத்துல ஒர்க் பண்ண போறாரு. ரைட்டரா ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கிறத அவரே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ டிராவிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆக்டர் தான். ஆனா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ரைட்டரா ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட ரைட்டிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த சூர்யா 47 படத்துக்கான பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பெருசா தான் இருக்க போகுது. சோ அதுக்கான காரணம் இந்த படத்துடைய காம்போ தான். சூர்யா, ஜித்து மாதவன், நேஸ்லன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய காம்போவே பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு இல்லையா. சோ கண்டிப்பா இந்த படத்துக்கான பிசினஸ் அப்படிங்கிறதுமே பெருசா தான் இருக்க போகுது. அந்த வகையில லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ நெட்ஃபிளிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச மூவி டீம் பாத்தீங்கன்னா இப்பவே ஓடிடி ரைட்ஸ் விற்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடையாதுங்க. சோ எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நெட்ஃபிளிக்ஸ் இந்த படத்தை வாங்கினாலுமே ஒரு 50 இருந்து 55 கோடி அவ்வளவுதான் கொடுத்து வாங்குவாங்க. அதுவே இந்த சூர்யா 47 படம் பாத்தீங்கன்னா இப்ப கருப்பு, சூர்யா 46 இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆக போகுது. சோ கருப்பு படமா இருக்கட்டும், சூர்யா 46 திரைப்படமா இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே நல்ல டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சோ ஒருவேளை ரெண்டுமே பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப கண்டிப்பா சூர்யாக்கான பிசினஸ் அப்படிங்கிறதுமே பெருசாகும். சோ அதுக்கப்புறம் இந்த சூர்யா 47 படத்தை பிசினஸ் பண்ணும்போது ஒரு 70 இருந்து 80 கோடி வரைக்கும் கொடுத்து வாங்கறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. சோ அதனால மூவி டீம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சோ என்ன பண்ண போறாங்க
அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் ஸ்டாரோடைய பிறந்தநாளை முன்னிட்டு டிசம்பர் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா படையப்பா படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்பெஷல் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படையப்பா படத்தை பத்தி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்ற மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் அதுல முக்கியமான விஷயமா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படையப்பா 2 வந்து நாங்க எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கான ஸ்டோரி டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் ஸ்டோரி எல்லாம் கரெக்டா அமைஞ்சிச்சு அப்படின்னா அப்ப கண்டிப்பா படையப்பா 2 பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீலாம்பரி அப்படிங்கிற டைட்டில்ல படையப்பா 2 பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ படையப்பா எப்படிப்பட்ட திரைப்படம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். தரமான படம், நிறைய பேருக்கு பிடிச்ச திரைப்படமாமே அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்ட் 2 எடுத்து அதோட பேரையுமே கெடுக்காம இருந்தா ஓகே தான். ஏன்னா இப்ப வர நிறைய பார்ட் 2 படங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த ஃபர்னிச்சர் என்னாக போதோ அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ படையப்பா படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தான் எழுதியிருந்தாரு. KS ரவிக்குமார் டேரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒருவேளை இந்த படையப்பா 2 ஓகே ஆச்சு அப்படின்னா இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா KS ரவிக்குமார் பண்றதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரே டேரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே வாய்ப்புலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டாரோடைய டாட்டர்ஸான ஐஸ்வர்யா அல்லது சௌந்தர்யா இவங்க 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தங்க படையப்பா 2 டேரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த படத்துக்கான கதை வந்து ஓகே ஆகணும், ஸ்டோரி வந்து கரெக்டா இருந்தா தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கார்த்தியுடைய வாவாத்தியார் படம் இந்த ஃப்ரைடே தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த படத்துக்கு யூபாரி சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. படத்துடைய டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 9 minutes. ஸோ ரொம்பவே ஒரு சின்ன படமா தான் இந்த வாவாத்தியார் படம் வந்து வரப்போகுது. ஸோ இதுக்குள்ள நலன் குமாரசாமி எந்த அளவுக்கு படத்தை எங்கேஜிங்க கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு இடையில இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தான் எடுத்து முடிக்கல. ஒரு 15 நாள் பேட்ச் ஆஃப் ஷூட்டிங் வந்து பெட்டிங் இருந்தது. ஸோ எடுத்த வரைக்கும் போதும் அப்படிங்கிற படி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் எந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இருக்க போது, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதே டிசம்பர் 12ஆம் தேதி தான் அகண்டா 2 படமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இப்போ அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அகண்டா 2 பார்த்தா டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. ஸோ ப்ரொடியூசருக்கு இருந்த பிரச்சனைனால படம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆயிருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த அகண்டா 2 படத்துக்கான பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ டிசம்பர் 12 படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி டிசம்பர் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிரீமியர் ஷோ போட போறோம் அப்படிங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அகண்டா 2 படம் டிசம்பர் 5ஆம் தேதி வரதுனால தான் வாவாத்தியார் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12க்கு போச்சு. ஸோ இப்போ மறுபடியும் அகண்டா 2 vs வாவாத்தியார் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. அண்ட் இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. SK உடைய பராசக்தி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்துடைய டியூரேஷன் பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது படத்துடைய டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 35 minutes பக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டியூரேஷன் வந்து கிடையாது. ஏன்னா இப்போ இந்த படத்துக்கான ஃபைனல் எடிட்டிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எடிட் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா படத்தோட ஃபைனல் வெர்ஷன் வந்து இன்னும் ரெடி ஆகல. இப்போ அந்த ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்திருக்கிற நியூஸ் படி பார்த்தாலுமே படத்தோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் அவ்வளோதான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான டியூரேஷன் மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுக்குள்ள இந்த பராசக்தி படம் எந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கு அடுத்து SK வந்து பார்த்தீங்கன்னா SK26 வெங்கட் பிரபு ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அண்ட் இப்போ ரீசெண்டா நாம சொல்லியிருந்தோம் SKவும் வெங்கட் பிரபுவும் அமெரிக்காக்கு லோலா VFX கம்பெனிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காரு. SK வந்து அந்த VFX மிஷின் முன்னாடி நிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. அண்ட் அந்த இமேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா தி ஃபியூச்சர் இஸ் ஹியர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காரு. அண்ட் பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா பேக் டு தி ஃபியூச்சர்ஸ் உடைய BGM போட்டிருக்காரு. ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டிராவல் ஃபிலிமா தான் இருக்க போகுது. ஸோ டைம் டிராவல் வித் நம்ம வெங்கட் பிரபுவோட இந்த ஃபன் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பேக் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான கமர்ஷியல் ஃபிலிமா தான் இது வரப்போகுது. ஸோ வெங்கட் பிரபுவோடைய கோட் படத்துல பார்த்தீங்கன்னா ஜெமினி மேன் ரெஃபரன்ஸ் வச்சிருந்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த SK26 படத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு படத்தோட ஸ்டோரி ரெஃபரன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. ஸோ இப்போ இவர் ஆட் பண்ணிக்கிற இந்த ஸ்டோரியில பார்த்தீங்கன்னா பேக் டு தி ஃபியூச்சர்ஸ் உடைய BGM எல்லாம் போட்டிருக்காரு இல்லையா. அண்ட் அதனால அந்த படத்தோட ரெஃபரன்ஸுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ படத்தோட ஸ்டோரி என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பொங்கல் முடிஞ்சு ஜனவரி மிடில் தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறமா தான் SK24 சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட் SK வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அண்ட் இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.